ஸோ நம்ம எல்லாரும் வந்து சித்தா வே ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த வருஷத்துக்கான கோர்ஸை ஒவ்வொரு வருஷமும் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஆண்டுகளில் ஏறத்தாழ 4000க்கு மேற்பட்ட மாணாக்கள் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டோட சித்தா வே ஆஃப் லைஃப் பற்றி ஓப்பன் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சித்தா வே ஆஃப் லைஃபோடதில் ஏறத்தாழ 34 வகுப்பு 3 மாதம். அப்படி நம்ம பயிலும் போத மிக முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நம்மளோட உடல் தன்மை, நமக்கான மூலிகை தீர்வு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலானது. மூலிகை தீர்வுனாவே ரொம்ப பயந்துக்கிற தேவையில்ல. நம்ம சுத்தி இருக்க மூலிகை வந்து மல்லி எப்படி மூலிகையா செயல்படுது, சீரகம் எப்படி மூலிகையா செயல்படுது, பட்டை எப்படி மூலிகையா செயல்படுது, கருவேப்பிலை எப்படி மூலிகையா செயல்படுது, பச்சை மூலிகையில புதினா எப்படி செயல்படுது. ஸோ இது போல இருக்கத ஒரு மனிதனை உருவப்படுத்திக்கிறோம். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, என்னோட உடம்பு என்ன? 10 வகையான உடல் தன்மை என்ன? உங்களோட குரூப்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீ டீட்டெயிலா படிக்கலாம். 10 வகையான உடல் தன்மையை அறிதல் மற்றும் அதற்கேற்ற வாழ்வியல் மாற்றங்கள். நம்மளோட உடல் தன்மைக்கு ஏற்ற உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளை அறிதல். சித்தர் தத்துவத்தின் அடிப்படையில் உடல் தன்மையை கண்டுபிடித்தல். ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க உடல் தன்மையை தொடர்பா. ஸோ அதுக்காக நான் ஷேர் பண்றேன். 2வது வந்து நம்மளோட சூழ்நிலை. நம்மளோட எப்படி இருக்கோம்? நம்மளோட வசிப்பிடம் என்ன? நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்? அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ற அந்த கிளாசிஃபிகேஷன்ல எங்க வருது? காலநிலை அப்படின்றது எந்த டைம்ல வந்திருக்கு? சம்மரா? வின்டரா? இத வந்து தமிழ்ல எப்படி வகைப்படுத்துறாங்க? 6 வகையான பருவ காலங்கள எப்படி வகைப்படுத்துறாங்க? அதுக்கேற்ற உணவு முறைகள் என்ன? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடியதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய அடிப்படையில நம்மளையும் நம்ம மூலிகைகளை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மூலிகை என்ன ஒரு 48 மூலிகைகள தெரிஞ்சுக்கிறோம். அந்த மூலிகைகள வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றத்துல இருக்கனால வரக்கூடிய நோய்களான உடல் பருமன், இரத்த சர்க்கரை அளவு, டயபிட்டிஸு, மூட்டு வலி, ஹார்மோன் குறைபாடு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு அத வந்து திருத்திக்கிறதுக்கான ரொம்ப எளிமையான ஒரு இது பண்றோம். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து எப்படி ஃபார்முலாஸ் இதெல்லாம் நம்ம கற்றுத்தர்றோம். இப்ப 2வது வந்து என்னன்னா, அதிலயே பார்ட் 2. 3 மாசம் இத கத்துக்கலாம். அடுத்த 3 மாசம். ஸோ 2யும் சேர்த்தே நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது என்னன்னா, 20 வகையான இயற்கை தயாரிப்புகள். ஸோ அதோட குங்குமம், கண்மை, ஹெர்பல் டானிக்கு, முகத்துக்கான பூச்சு, ஹேர் ஆயில், கிராக்கான களிம்பு. ஸோ இப்படியாக பல்வேறு ஸ்கின்னுக்கான களிம்பு. நம்ம களிம்புனா ஒரு மாரி இருக்கும். பட் ஆயின்மென்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆயின்மென்ட், கிரீமு இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது? ஸோ இதில அத்தியாவசிய பொருட்கள தயாரிக்கிறத விட இதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரோக்கியமான நடைமுறை என்ன? எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது என்ன? கண், காது, மூக்குக்கான இயற்கையான பழக்கவழக்கங்கள் என்ன? பெண்கள், குழந்தைகள் பராமரிப்பு, முதியோர் நலம் பராமரிப்பு. பெண்கள், குழந்தைகள்ல வந்து பூ பெய்தலிருந்து கம்ப்ளீட்டா கர்ப்ப காலம், அ அதற்கான விஷயங்களை குறிப்பா நம்ம இப்ப எல்லாருக்கும் தேவையான விஷயம் மாதவிடாய் சுழற்சி கோளாறுகள், மன அழுத்தம், சினைப்பை நீர்க்கட்டி, ஹார்மோன் குறைபாடு தொடர்பா. அதேபோல முதியோர் நலம் சார்ந்து. முதியோர் நலம் சார்ந்து என்ன இருக்கு? 60க்கு மேல எப்படி ஏன்னா அவங்களோட உடல் தன்மை வேற. அவங்களுக்கு எளிதில் சீரணமாகக்கூடிய மூலிகைகள் என்ன? உணவுகள் என்ன? இத இந்த வருஷம் நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் மெருகூட்டிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நெறைய டிஜிட்டலைஸ்டு அ திங்ஸ்லாம் நெறைய வச்சு பண்ண போறோம். அதேபோல நம் தோல் மற்றும் கூந்தலுக்கான அழகு பராமரிப்பு என்ன? ஆ அப்புறம் வாழ்வியல் சார்ந்த நோய்களுக்கான நேரடியான பராமரிப்பு என்ன? அங்க மூலிகை பராமரிப்பு பார்த்தா, இங்க நேரடியான பராமரிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி துவங்குது. ஆ நீங்க நெறைய பேர் கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. என்ரோல் பண்றவங்க எல்லாமே பதிவு செஞ்சுக்கலாம். ஆம் அதுக்கான நெறிமுறைகள் என்னன்றத நீங்க வந்து இந்த கீழ இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ல கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நம்ம எல்லோரும் பயணிப்போம். குறிப்பா சித்தர் வாழ்வியல் முறையில இந்த வருஷம் நம்ம பண்ண போறது உணவே மருந்து. ஸோ அந்த போர்ஷன் ஒண்ணு ஆட் பண்றோம். குறிப்பா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய் ஸோ இதெல்லாம் நம்ம இதில டச் பண்ணுவோம். இந்த இந்த வருஷம் கொஞ்சம் டெப்த்தா பார்க்க போறோம். சிறுதானியங்கள் ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னால இருந்தக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை வேற, இப்போ ஒரு பிரச்சனை வேற. இப்ப வந்து நம்ம எதெல்லாம் கொஞ்சமா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம், அந்த அந்த பிரச்சனைகள்லாம் பெரிய பூதாகரமா இருக்குது. ஸோ அதற்கான தீர்வுகளையும் நம்ம உள்ளுக்குள்ள குடுக்குறோம். ஸோ தேங்க் யூ ஆல். நம்ம எல்லோரும் இந்த வகுப்புகளையும் நம்ம பயன்படுத்திக்கிருவோம். நாமும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸோ சித்தா வே ஆஃப் லைஃப் வந்து நம்ம சித்த முத்திரை படிச்சவங்கன்னு இல்ல. இது எல்லாருக்குமானது.
இப்ப அட்வான்ஸ் சித்தமுத்திரை அப்படின்னா, சித்தமுத்திரை படிச்சவங்களுக்கு. ஸோ இது எல்லாருக்குமான விஷயம். யாரெல்லாம் வந்து கிச்சன மெடிசனா வைக்கணும், எல்லாம் வந்து அஞ்சரப்பெட்டியில எப்படி ஒரு மருத்துவம் இருக்குது, சுவை நாடி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கிறதெல்லாம் இதுல நம்ம பார்த்துக்கொள்ளலாம்.